ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सहश्च महदाप्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलियुतं मुनिमाश्रयामः। பணவாள் அரவணை பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். இப்போ நம்ம இந்த சாஸ்திரிகளுக்கும் சாரஜர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பல வேறுபாடுகளை பார்த்துட்டே வந்தோம். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா இவங்க இவர்கள் வேறு வேறுன்னு அந்த துறை வேறு செய்தார். அந்த வில்லிபுத்தூர் பகவர் என்பவர் துறையே வேறு செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இவர்களுக்கு வர்ண தர்மிகள் என்று பெயர், இவர்களுக்கு தாச விருத்திகள் அப்படின்னு பேரு. அவர்கள் வர்ண தர்மிகள் சாஸ்திரத்தின்படியே ஒழுகி அதிலே இருப்பார்கள், அவர்கள் வேறு துறை. இந்த தாசவிருத்திகள் கைங்கரியத்திலே ஒன்றியிருப்பார்கள். ஏன்னா அவங்க ஆத்மாவின் ஸ்வரூபம் அடிமையாக இருப்பது, கைங்கரியம் செய்வது என்பது அறிந்திருப்பதால் அவர்கள் அதிலே ஊறியிருப்பார்கள். ஆகையால் இவர்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு துறை அப்படின்னு வில்லிபுத்தூர் பகவர் சொல்ல வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிறவி அப்படிங்கிறது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, சாஸ்திரிகளுக்கு அந்த யக்ஞோபவீத்தம் அணிவிப்பித்து அந்த காயத்ரி ஜபம் பண்ணும்போது தான் அவர்கள் பிறந்தவர்களாகிறார்கள். அதே மாதிரி இந்த தாசவிருத்திகள் பார்த்தா ஒரு ஆச்சாரியனை அணுகி பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு திருமந்திர உபதேசம் பெறும்போது இவர்களுக்கு அது சிரேஷ்ட ஜென்மமாக ஆகிறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன பேருன்னு பார்த்தோம். இவங்க சாஸ்திரிகளுக்கு அந்தணர் மறையோர் அப்படின்ட்டு அதையும் நம்ம 4 திவ்ய பிரபந்த பாசனங்களிலிருந்தே பார்த்தோம். இவர்களுக்கு அடியார் தொண்டர் அப்படின்னு பேர்னு பார்த்தோம். அப்புறம் இவர்கள் எந்த ஊரை இட்டு அறிவார்கள்னா அவர்கள் அந்த ஊர் மற்றும் குலம் கிராம குலாதிகளை வைத்து நான் இந்த ஊர், நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் என்று அவர்கள் சொல்வார்கள். இவர்கள் மாசில் குடி, இந்த மாசில் குடின்னா நான் எனது என்கிற அகங்காரமே இல்லாத மாசில் குடி, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்தை வைத்து அறியப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இதுக்கப்புறம் தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 2 3 தான் பார்ப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் பகுதியே வேறையா வந்துடுது. அதனால் இதை நம்ம விவரமாக பார்த்துக்கிறோம். இப்போ இவர்களுக்கு தலைவர்கள் யார்? கூடஸ்தர்கள். கூடஸ்தர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா தலைவர். இந்த சாஸ்திரிகளுக்கு, இந்த வர்ண தர்மிகளுக்கு தலைவர்கள் யார்? இந்த தாசவிருத்திகளுக்கு, இந்த பிரபன்னர்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். அதை படிக்கிற சூத்திரம் 36வது சூத்திரம். மேலே கூறப்பட்ட இரு பிரிவினர்களுக்கும் மூல புருஷர்கள் யாவர் என்பது இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. மூல புருஷர்கள் யாரோட டிசெண்டன்ஸ் இவங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சாஸ்திரிகள் யாரோட டிசெண்டன்ஸ், இந்த சாரஜர்கள்
யாருடைய டிசெண்டன்ஸ். இந்த வர்ண ஆசிரமிகள் யாரை தொடர்ந்து வராங்க, அதே மாதிரி இந்த தாசபூதர்கள் யாரை தொடர்ந்து வராங்கன்னு பார்க்க போறோம். விப்ரர்க்கு கோத்திர சரண சூத்திர கூடஸ்தர் பராச்சரிய போதாயநாதிகள், பிரபன்ன ஜன கூடஸ்தர் பராங்குச பரகால யதிவராதிகள் அப்படின்னு சூத்திரம் சின்னதா இருக்கே தவிர இதுல நிறைய பொருள் புதைந்து இருக்கு. விப்ரர்க்குன்னா பிராமணர்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு, அதாவது சாஸ்திரத்தின் பிரகாரம் அந்த வர்ணாசிரம தர்மங்களை அதை விடாது அனுசரித்து வருபவர்கள், அவர்களுக்கு விப்ரர் அப்படின்னு பேரு. அவர்களுக்கு கோத்திர சரண சூத்திர கூடஸ்தர் யார் அப்படின்னும், இந்த பிரபன்னஜர்களுக்கு யாரு கோத்திர கூடஸ்தர் யார் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். விப்ரர்க்கு கோத்திர கூடஸ்தர் பராச்சராதிகள், விப்ரர்க்கு சரண கூடஸ்தர் பராச்சரியாதிகள், விப்ரர்க்கு சூத்திர கூடஸ்தர் போதாயநாதிகள் அப்படின்ட்டு இங்க வந்து 3 மிகப்பெரிய ரிஷிகளுடைய பெயர் இங்க வருது. ஒண்ணு பராச்சரர், இன்னொரு பராச்சரியர், மற்றவர் போதாயனர். இந்த 3 பேரும் இந்த மொத்தத்துல பொதுவா விப்ரருக்கு கோத்திர சரண சூத்திரன்னு சொன்னத விப்ரருக்கு கோத்திர கூடஸ்தர் யார், விப்ரருக்கு சரண கூடஸ்தர் யார், விப்ரருக்கு சூத்திர கூடஸ்தர் யார் அப்படின்னு பார்க்க போது இது ஒன்னொன்னு என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பிரபன்ன ஜனங்களுக்கு கூடஸ்தர் பராங்குச பரகால யதிவராதிகள் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இது ஒன்னொன்னா நம்ம எடுத்து என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ விப்ரருக்கு கோத்திர கூடஸ்தர் பராச்சராதிகள். பராச்சராதிகள்னா பராச்சர முனிவர் போன்றவர்கள், அவர் முதலாக மற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விப்ரர் அப்படின்னா நம்ம இந்த பிராமணர், அதாவது இந்த வர்ணாசிரம தர்மங்களை சாஸ்திர பிரகாரம் விடாமல் பிடித்து கொண்டு இருப்பவர்கள் பேர். இவங்களுக்கு கோத்திரம் அப்படின்னா மக்கட்பேரின் பரம்பரை, அதாவது அந்த சந்ததி மக்கட்பேற்றின் பரம்பரை. இப்ப நம்ம சொல்றோம்ல, எங்க அப்பா இப்பேற்பட்டவரு, அவங்க அப்பா அப்படி, எங்களுக்கு இந்த கோத்திரம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த கோத்திரத்தின் துவக்கத்தில் ஆதி புருஷன் யார் அப்படின்னு பார்த்தா அவர் பராச்சரர் அப்படின்னு சொல்றாங்க. கோத்திரம் ஆகையால் இங்க கோத்திரம் அப்படின்னு சொன்னா என்னன்னா மக்கட்பேரின் பரம்பரை, அந்த என்ன சொல்றது, அந்த வம்ச பரம்பரைக்கு தான், அதுக்கு தான் கோத்திரம் அப்படின்னு பேரு. நீங்க எந்த கோத்திரம் அப்படின்னு கேட்கும்போது இது வரும். இந்த கோத்திரம்னா இந்த கோத்திரத்திலேருந்து, அந்த ஆதி புருஷன்லேருந்து நாங்க வந்தவங்க அப்படின்ட்டு. கூடஸ்தர் அப்படின்னா முதல்வர். ஸோ கோத்திர கூடஸ்தர். இந்த விப்ரருக்கு, இந்த பிராமணர்களுக்கு கோத்திர கூடஸ்தர், அவருடைய கோத்திரங்களுக்கு முதலாக இருக்கக்கூடியவர் யாருன்னா பிராமண மக்கட்பேற்றின் பரம்பரைக்கு முதல்வராக இருப்பவர்கள் பராச்சரர் போன்றவர்கள். பராச்சரர் மிகப்பெரிய முனி, அவர் போன்றவர்கள் தான் இந்த விப்ரருக்கு அந்த இதுக்கு கோத்திர கூடஸ்தர். அவங்கலேருந்து தான் இந்த கோத்திரம் தொடங்குகிறதே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இது என்னெல்லாம் எதெல்லாம் இந்த கோத்திரம்ங்கிறத குறிக்கக்கூடிய சொற்களை இங்க சொல்லியிருக்காங்க. சந்ததி, கோத்திரம், ஜனனம், குலம், அபிஜனம், அன்வயம் ஆகிய சொற்கள் பரம்பரையை குறிக்கும் ஒரு சொல் பல சொற்கள். இப்ப இந்த கோத்திரம் அப்படின்னு சொன்னா அந்த பரம்பரை, அது என்னெல்லாம் சொல்லலாம். இந்த கோத்திரம் இந்த பரம்பரைக்கு பதிலாக என்னெல்லாம் சொல்லலாம்னா சந்ததி, நீங்க எந்த சந்ததியில வந்தவங்க, உங்க கோத்திரம் என்ன, உங்க ஜனனம் எதிலே, உங்க குலம் என்ன, அபிஜனனம் ஆபிஜாத்தியம் எதுல பிறந்தீங்க, அன்வயம் எதுல நீங்க சேருவீங்க. இதெல்லாம் பல சொற்கள் ஒரே பொருளை குறிக்கும். எதை குறிக்கும்? கோத்திரம் அப்படிங்கிறத குறிக்கும். இந்த கோத்திரங்கள் பலவாகும். நிறைய கோத்திரங்கள் இருக்கு. இவற்றின் மூல புருஷர்கள், இந்த கோத்திரங்கள் பலவாக இருக்க போய் இதுல ஆதி புருஷர் யார்கிட்டேந்து இந்த கோத்திரம் வந்தது அப்படின்னு பார்க்கும் போது வசிஷ்டர், காச்சபர், பரத்வாஜர், வத்சர், இவங்க சில பேர் முக்கியமானவங்க பேர் சொல்லியிருக்காங்களே தவிர பல ரிஷிகள் உண்டு. ஆகியோர் இவர்களே பராச்சரரை முன்னிட்டு பராச்சராதிகள்னா பராச்சரரை போன்றவர்கள், பராச்சரர் முதலான, பராச்சரர் தொடக்கமான, இவங்க எல்லாம் இவங்களுக்கு இந்த கோத்திர கூடஸ்தர்கள், இந்த ஜாதி. இவர்களுக்கு இப்ப கேட்டாக்கா எந்த கோத்திரம் நீங்கன்னு சொல்றதுக்கு அந்த மூல புருஷர்கள் இவர்கள் தான்.
இவர்களுக்கு கோத்திர கூடஸ்தர் பராச்சராதிகள், பராச்சரர் தொடக்கமான அந்த ரிஷிகள், இவர்களுக்கு கோத்திர கூடஸ்தர்கள். கோத்திரம்னா அந்த பிறப்பு, அந்த வம்சாவளி, அந்த ஆபிஜாத்தியம், அதுக்கு அந்த கோத்திரத்துக்கு கூடஸ்தர். தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பராச்சராதிகள், பராச்சரர் போன்ற அந்த முனிவர்கள். அடுத்தது சரண கூடஸ்தர். கோத்திர கூடஸ்தர் பார்த்துட்டோம். சரண கூடஸ்தர்னா சரணம்ங்கிறதுக்கு ரெண்டு விதமாக பொருள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து வேதத்தின் சாகை. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நீங்கள் எந்த சாகைன்னு கூட கேட்பாங்க. வேதத்தில் உங்களது என்ன சாகை அப்படின்னு கேட்பாங்க. அதில் எஜுர்வேதத்தில், கிருஷ்ண எஜுர்வேதத்தில், சுக்ல எஜுர்வேதத்தில், சாம வேதத்தில் ஏதோ ஒரு சாகை அவங்க சொல்லுவாங்க. இதுதான் எங்கள் சாகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரண் அப்படின்னு பேர். இன்னொரு அர்த்தம் என்னன்னா அந்த சரணை ஆச்சரியத்து இருந்த ரிஷியோ முனிவரும், ரெண்டு அர்த்தமும் சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாம். சரணம் என்பது இருவகை பொருளை கொண்டது. ஒன்று வந்து வேத சாகைகள். சரண் என்பது காடகம், காலாபம் போன்ற வேத சாகைகளை முக்கிய பொருளாக கொண்டது. பிரைமரி சென்ஸ். அந்த வேதத்தினுடைய கிளைகளுக்கெல்லாம் பேருண்டு. வேதங்கள் வந்து எண்ண முடியாத 1000 சாகைகள், 1000 சாகைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கிளைகள். அந்த ஒரு கிளை வந்து இந்த பிராமணர்களுக்கு, இந்த வேதம் ஓதுபவர்களுக்கு, அவர்களுக்கு அது உரியதாக இருக்கும். அதை அவர்களை முக்கியமாக எடுத்துக்கொண்டு ஓதுவார்கள். அதை வைத்து கூட அவர்களுடைய அந்த அந்த வம்சாவளியை நிர்ணயிப்பது உண்டு. ஆக இங்கே ரெண்டு அர்த்தம் சொல்கிறாங்க. சரண் என்பது காடகம், காலாபம் போன்ற வேத சாகைகள். வேத சாகைகளுடைய பேர் சும்மா ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆயிரக்கணக்கால இருக்குது. இது வந்து முக்கிய பொருளாக கொண்டது. இந்த பிரைமரி சென்ஸு அந்த சரண் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து வேதத்தின் சாகைகளுடைய பெயர்கள். அவற்றை ஓதும் புருஷர்கள். இப்போ முதல்லேருந்து ஆரம்பிச்சிங்கனாக்கா வேதத்தின் குறிப்பிட்ட சாகைகளை சில ரிஷிகள், சில முனிவர்கள் எடுத்து படிச்சுட்டு அவருடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார்கள். அந்த புருஷர்களை, அவற்றை ஓதும் புருஷர்களை, சரண் என்பது சாகைகளை ஓதும் புருஷர்களையும் கவுனமாக முக்கியமல்லாத பொருளாக இந்த செகண்டரி சென்ஸு குறிப்பிடும். ஸோ சரணுங்கிறது டைரக்டாக வேத சாகைகளை, வேதத்தினுடைய கிளைகளை குறிப்பிடலாம். அல்லது இந்த செகண்டரி சென்ஸ் கவுனத்தில், முக்கியம் கவுனம் சொல்லுவாங்க. முக்கிய பொருளில் வந்து வேதத்தின் சாகைகளை குறிக்கும். கவுனத்தில் அமுக்கியமான பொருளில் அதை ஓதக்கூடிய மூல புருஷர்களை குறிக்கும். இந்த வேத சாகைகளை தனித்தனியாக உலகில் பரவ செய்தவர்கள் கட, கலாப, கண்வர் முதலியோர். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு சாகை எடுத்து அதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க தங்களுடைய சிஷ்யர்களுக்கு, பிரசிஷ்யர்களுக்கு. உலகம் பூரா பரவ செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா கடர், கலாபர், கண்வர் ஆகிய இவர் சிலதான். இந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கானவர்கள் உண்டு. இவர்களுக்கு முதல்வர் பராச்சரியர் எனப்படும் வியாச பகவான். இவர்களுக்கு முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாச பகவான். அவருடைய இன்னொரு பெயர் பராச்சரியர் எனப்படும் வியாச பகவான். இவர்களுக்கு சரணக்கூடஸ்தர் பராச்சரியாதிகள். யாருக்கு? இந்த விப்ரருக்கு சரணக்கூடஸ்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பராச்சரியாதிகள். பராச்சரியர் தொடக்கமான, வேதவியாச பகவான் தொடக்கமானவர்கள் இவருக்கு சரணக்கூடஸ்தர்கள். புரியுதுங்களா? அது நம்ம பார்த்தது வந்து அந்த ஜனனம், அவருடைய இது கோத்திரத்துக்கு யார் கூடஸ்தர்னு பார்த்தோம். இது வந்து சரணம். கோத்திரம் வந்து அந்த பிறப்பை பற்றியது, அந்த வழியிலே தோன்றியவர்கள். இது வந்து எந்த வேத சாகையை படித்தார்கள் அப்படிங்கிறத பற்றி இருக்கு. ஆகையால அது வந்து முதல்ல வந்து நம்ம சொன்னது கோத்திர கூடஸ்தர்கள். இது வந்து சரண கூடஸ்தர்கள். கோத்திர கூடஸ்தருக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பராச்சராதிகள், பராச்சர முனிவர். சரண கூடஸ்தர்களுக்கு யார் முக்கியமான தலைவர்னு பார்த்தா வேதவியாச பகவான். ஆகையால இதில் தான் இப்போ வந்து இந்த கோத்திரத்துக்கு இது ஒன்று சரண், அதாவது இவங்க படித்த வேத சாகைகள். ஒன்று வந்து அவங்க பிறந்த அந்த வம்சாவளியை பற்றி, இன்னொன்று வந்து எந்த வேத சாகையை பின்பற்றினார்கள் அப்படிங்கிறது இன்னொன்று. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா சூத்திர கூடஸ்தர். சூத்திர கூடஸ்தர்னா சூத்திரன்னா விதிகள், இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் சூத்திரம். விதி வாக்கியங்கள்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஆதி யாரு அப்படின்னு பார்த்தாக்கா விப்ரருக்கு, அதாவது இந்த பிராமணர்களுக்கு சூத்திர கூடஸ்தர்கள் போதாயனாதிகள். போதாயன மகர்ஷி தொடக்கமானவர்கள். போதாயனாதிகள் அப்படின்னா போதாயன மகர்ஷி தொடக்கமானவர்கள். எப்படின்னா சூத்திரம் என்பது கர்ம அனுஷ்டானங்களை விவரிக்கும் கல்பம் எனப்படுவது.
இப்போ ஒன்று வந்து பிறவியை பார்த்தோம், அடுத்தது வந்து எந்த வம்சத்தில் பிறந்தாங்கன்னு, அடுத்தது வேதத்தின் எந்த சாகைகளை பின்பற்றியிருப்பார்கள் பார்த்தோம், அடுத்தது இவங்க செயல்முறைக்கு இந்த கர்மங்களை எப்படி அனுஷ்டானம் பண்ணுவதற்கு எதை பார்ப்பார்கள் அப்படின்னா இந்த கல்பம் என்பதை பார்ப்பார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த கல்பம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, வேதம் வந்து 4 இல்லைங்களா? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். வேதாங்கங்கள் அப்படின்னு 6 இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, அவை சிக்ஷை, கல்பம், சந்தஸ், வியாக்கரணம், நிருக்தம் மற்றும் ஜோதிஷம். இவைதான் வேத அங்கங்கள், வேதாங்கங்கள் என்று சொல்லப்படும் 6. சிக்ஷை என்னும் வேதாங்கத்தில் எழுத்துக்களை ஒலிக்கிற முறையை சொல்லப்படுகிறது. ஒரு வேர்டையும் அந்த ஒரு வார்த்தையும் எப்படி நம்ம உச்சரிக்க வேண்டும் என்பதை சொல்லி தருவது சிக்ஷை. அப்புறம் கல்பசூத்திரத்தில் கர்மானுஷ்ட முறை சொல்லப்படுகிறது. கல்பசூத்திரத்துல கர்மானுஷ்டானம், இப்போ நீங்க வேதத்துல எல்லாம் படிச்சுட்டீங்க, அந்த கோத்திரத்துல பிறந்துட்டீங்க, அந்த சாகையில் உள்ள வேதத்தை நீங்க படிச்சுட்டீங்க. அதை எப்படி நம்ம கர்மத்திலே கொண்டு வந்து தினந்தோறும் நாம் எப்படி அதை கர்மானுஷ்டானமாக எப்படி தினந்தோறும் அதை செயல்படுத்த வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பது கல்பசூத்திரம். ஆகையால விப்ரருக்கு கல்பசூத்திரம் இதுதான் இருக்கு. இதுக்கு யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா போதாயன மகரிஷி. கல்பசூத்திரங்கள் பல உண்டு. அவற்றின் தலைவர்கள் ஆபஸ்தம்பர், ஆச்வலாயதர், ஆச்வலாயனர் போன்றவர்கள். ஆபஸ்தம்பர், ஆச்வலாயனர் போன்றவர்கள் இவங்க தான் வந்து இந்த கல்பசூத்திரத்தை சொல்லி கொடுத்தவங்க. இவர்களுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போதாயன மகரிஷி. போதாயன மகரிஷி ஆகையால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிறவிக்காக ஏற்பட்ட அந்த கோத்திர கூடஸ்தர் ஒருத்தர் இருப்பார், சரண கூடஸ்தர் ஒருத்தர் இருப்பார், சூத்திர கூடஸ்தர் ஒருத்தர் இருப்பார். கோத்திர கூடஸ்தர்னா அந்த வழியாக பிறந்தவர்கள், சரண கூடஸ்தர்னா வேதத்தில் எந்த சாகைகளை பின்பற்றுகிறார்கள் அதை தொடர்ந்து வருவது. இந்த அடுத்தது வந்து இந்த சூத்திர கூடஸ்தர் யாருன்னு பார்த்தாக்கா அந்த கல்பம், எந்த கல்பத்தை யார் பரவ செய்தார்களோ, கல்பம் என்பது கர்மானுஷ்டானம், இந்த கர்மத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதால் அது யாரிடமிருந்து ஆரம்பித்ததுன்னு பார்த்தாக்கா 2 உதாரணம். ஆபஸ்தம்ப சூத்திரம்னு நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். ஆபஸ்தம்பர் மற்றும் ஆச்வலாயனர் அந்த 2 பேரும். இவர்களுக்கு தலைவர் யார் பார்த்தீங்களா போதாயனர். முதல்ல வந்து தலைவர் வந்து பராச்சரர், அதுக்கப்புறம் வியாச பகவான், அப்புறம் போதாயனர். ஸோ இந்த 3 பேரும் தான் 3 வகையில இந்த விப்ரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணர்களுக்கு கூடஸ்தர்கள், தலைவர்கள். ஆகையால் தான் ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க என்ன கோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இதுல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி இந்த கோத்திரம், இந்த சாகை, அதாவது இந்த பிராமண வடுக்கள் வணங்கும் போது பார்க்கலாம், இப்படி 2 இது காது பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, இந்த கோத்திரம், இந்த சாகை, இந்த சூத்திரம் அப்படின்னு அழகா சொல்லி விழுந்து சேவிப்பாங்க. அது அவங்களுக்கு பழக்கம். இப்போ இவங்களுக்கு யாரு, நம்ம பிரபன்னர்களுக்கு யாரு இந்த மாதிரி எல்லாம் உண்டான்னு பார்த்தா ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். அடியார் தொண்டர் எனப்படும் பிரபன்னர்களுக்கு கூடஸ்தர் மூலமாக இருப்பவர்கள் யாருன்னா உபதேசத்தாலும் அனுஷ்டானத்தாலும் பிரபத்தி நெறியை நிலைநிறுத்தி வளர்த்தவர்கள். இவங்களுக்கு நீங்க எங்க பிறந்தீங்கிறது கணக்கில்லை, எந்த சாகை நீங்க படிச்சீங்கிறது கணக்கில்லை, எந்த சூத்திரத்தை வச்சு நீங்க கர்மானுஷ்டானம் பண்றது அது கூட இல்லை. இவங்களுக்கு முக்கியமானது என்ன, உபதேசத்தாலும் அனுஷ்டானத்தாலும் பிரபத்தி நெறியை, அதாவது சரணாகதி, நான் அனைத்தையும் கைவிட்டேன், அந்த ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் சொல்லி நான் எல்லாவற்றையும் இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மஞான பக்தி யோகங்களை கைவிட்டு உன்னையே நான் உபாயமாக பற்றினேன் அப்படின்னு அந்த கைமுதல் இல்லாம இருக்க அந்த பிரபத்தி நெறியை பின்பற்றியவர்கள், அந்த நெறியை வளர்த்தவர்கள் யாரோ அவர்களே பிரபன்ன ஜன கூடஸ்தர்கள். சரி, இவங்களுக்கு 3 இல்லை, ஒன்னே ஒண்ணுதான், அந்த பிரபத்தி ஒண்ணுதான். அந்த பிரபதிங்கிறது என்னன்னா, நான் கைமுதல் இல்லாதவன், நான் வேறு போக்கிடமற்றவன், உன்னை தவிர எனக்கு யாருமே கிடையாது, நீயே என்னை உன்பாரமாக நினைத்து என்னை இந்த பிறப்பெனும் சுழலிலிருந்து விடுவிக்க வேண்டும், எனக்கு மோட்சத்தை தர வேண்டும் என்று தன் பொறுப்பை அவன் பொறுப்பாக விட்டு அந்த சிரமம் தீர்ந்து இருக்கக்கூடியவர்கள், செயல் தீர்ந்தான்னு பார்த்தால அந்த மாதிரி அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பிரபன்னர்கள், அந்த வழிமுறை தான் இவர்களுக்கு. அதுதான் இவர்களுக்கு. இதை யாரெல்லாம் சொல்லி கொடுத்தார்களோ, இதை யாரெல்லாம் சொல்லி வழி நடத்தி மக்களை இந்த நெறிக்கு கொண்டு போனார்களோ அவர்களே பிரபன்ன ஜன கூடஸ்தர்கள் அப்படின்னு பேர். அவர்களுக்கு கூடஸ்தர்கள் 3 விதமா பார்த்தோம்.
ஒன்று வந்து பிறவியால் வேத சாகையால் அவங்க பார்க்குற அந்த கர்மசூத்திரத்தை வச்சு பார்த்தோம். ஆனால் இவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், அந்த பிரபத்தி நெறியை அந்த சரணாகதி நெறியை யாரெல்லாம் சொல்லி கொடுத்து அதை அனுஷ்டானத்திலே வைத்து வழி நடத்துகிறார்களோ அவர்கள் தான் இங்கே பிரபன்ன ஜன கூடஸ்தர்கள். இந்த பிரபஞ்ச ஜனங்களுக்கு தலைவர்கள். இந்த பிரபத்தின்னு பண்ணிட்டு சரணாகத்தின்னு பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒருத்தர், அவங்களுக்கு தலைவர்கள் யாருன்னு பார்த்தாக்கா இவர்கள் ஆவர். யாருன்னா பராங்குசர், பராகாலர், யதிவராதிகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரபஞ்சன கூடஸ்தர், பராங்குச, பரகால, யதிவராதிகள். பராங்குசர் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார், பரகாலன் அப்படிங்கிறது திருமங்கையாழ்வார், யதி அப்படிங்கிறது சுவாமி ராமானுஜர், வராதிகள் வரன்னா வரமுனி சுவாமி மணவாள மாமனிகள், வராதிகள் அப்படின்னா யதி வராதிகள் அந்த தொடக்கமானவர்கள். இந்த 2 ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க, பராங்குசர் மற்றும் பரகால. ஆனால் இது வந்து எல்லா ஆழ்வார்களையுமே குறிக்கும். எல்லா ஆழ்வார்களும் எல்லா ஆச்சாரியர்களும் பிரபன்ன ஜன கூடஸ்தர்கள். இந்த பிரபத்தி என்கிற இந்த சரணாகதி நெறியை பின்பற்றியவர்களுக்கு தலைவர்கள் இவர்கள் தான். யாருன்னா பராங்குசர், பரகால, யதிவராதிகள். இவங்க தான் பிரபன்ன ஜன கூடஸ்தர்கள். அடியார் தொண்டர் எனப்படும் பிரபன்னர்களுக்கு கூடஸ்தர் யாருன்னா, அதாவது மூலமாக இருப்பவர்கள், மூல புருஷர்கள் யாருன்னா உபதேசத்தாலும் அனுஷ்டானத்தாலும். அவங்க உபதேசிக்கிறது மட்டும் இல்லை, அவர்கள் அதே வாழ்ந்து காட்டுவார்கள். உங்களுக்கு சரணாகதியை சொல்லிவிட்டு அவர்கள் வந்து கர்மஞான பக்தி யோகத்தில் போக மாட்டார்கள். அது ஆத்மஸ்வரூபத்திற்கு விருத்தமானதுன்ட்டு அவங்க அதில் போவது கிடையாது. அவர்களுக்கு அந்த தகுதி இருந்த பொழுதிலும் அவர்கள் அதில் செல்வதில்லை. பிரபதியை மட்டுமே அனுஷ்டித்து இருப்பவர்கள் அவர்கள் தான் மூலபுருஷர்கள். உபதேசத்தாலும் அனுஷ்டானத்தாலும் அதை கைப்பிடித்தும் காட்டக்கூடியவர்கள், பிரபத்தி நெறியை நிலை நிறுத்தி வளர்த்தவர்கள். இவங்க தான் இந்த பிரபத்தியை நிலை நிறுத்தி வளர்த்தவர்கள். இவர்களே பிரபன்ன ஜன கூடஸ்தர்கள். பிரபன்னர்களுக்கு தலைவர்கள் இவர்கள் தான். இவரில் முதல் வந்து இந்த பிரபஞ்சன கூடஸ்தரின் தலைவர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி நம்மாழ்வார். அவர் தான் இந்த திருவாய்மொழி நம்ம கிடைத்த சுவாமி நம்மாழ்வார் தான் முதல் பிரபன்ன ஜன கூடஸ்தர். திருமாலின் திருவருளால் கிடைத்த முற்றுணர்வு ஆகிய செல்வத்தை உடையவரும் பிரபன்ன ஜனங்களுக்கு மூலபுருஷருமான நம்மாழ்வாரை சரண் அடைகிறேன் என்று பராங்குசாஷ்டகம் 4 என்று சொல்லியிருக்காங்க. இந்த பராங்குசர் அப்படின்னாலும் அது வந்து சுவாமி நம்மாழ்வார் தான். பராங்குசர் அப்படின்னா அதாவது மற்ற அதாவது வேத பாக்கியம் வேத குதிருஷ்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வேதத்தை நம்பாதவர்கள், வேதத்திற்கு தவறான பொருள் உரைப்பவர்கள், வேத பாக்கியர்கள், வேத குதிருஷ்டிகள். அதை போன்ற மத நம்பிக்கைகளாக யானைக்கு ஒரு அங்குசத்தை போல இருப்பவர் சுவாமி நம்மாழ்வார். அது வந்து மனிதனை ஜீவர்களை தவறான பாதையிலே செலுத்தும். வேதத்திற்கு புறம்பான மதங்களும் வேதத்திற்கு தவறான அர்த்தங்களை கூறக்கூடிய அந்த மதங்கள் அந்த யானைகளுக்கு ஒரு அங்குசத்தை போல இருக்கக்கூடியவர் நம்ம சுவாமி நம்மாழ்வார். ஆகையால் தான் அவருக்கு பராங்குசர் அப்படின்னு பேர். அது இங்கே சொல்லியிருக்காங்க. திருமாலின் திருவருளால் கிடைத்த முற்றுணர்வு அப்படின்னா அவருக்கு கிடைச்சது முழுமையான ஞானம். அதில் எந்த விதமான ஐயமோ மாறுபட்ட கருத்தோ ஒரு கிடையவே கிடையாது. முற்றுணர்வு ஆகிய செல்வத்தை உடையவரும் பிரபன்ன ஜனங்களுக்கு மூல புருஷருமான நம்மாழ்வார். இந்த பிரபத்தின்னு பண்ணியிருக்க இந்த பிரபஞ்ச ஜனங்களுக்கு மூல புருஷர் யாருன்னு பார்த்தாக்கா சுவாமி நம்மாழ்வார். அவரை நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இங்க படிக்கலாம். பத்யுஹு ஸ்ரீயஹ பிரசாதேன பிராப்த சர்வஜ்ஞ சம்பதம் பிரபன்ன ஜன கூடஸ்தம் பிரபத்யே ஸ்ரீ பராங்குசம் அப்படின்னு பிரபன்ன ஜன கூடஸ்தர் இவர் தான் அப்படின்னு சொல்லி இங்க காட்டி கொடுத்துருக்காங்க அந்த வடமொழி பிரமாணம். ஆகையால நமக்கு தலைவர், பிரபன்ன ஜனங்களுக்கு முதல் தலைவர் யார் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து சுவாமி நம்மாழ்வார். அப்புறம் பரகாலன்னா திருமங்கையாழ்வார். இவரும் அதே தான். இந்த வேத பாக்கிய வேத குதிருஷ்டிகளுக்கு காலனை போன்று இருப்பவர், அந்த மத நம்பிக்கைகளுக்கு ஒரு யமனை போல இருப்பவர் யார்? இந்த பரகாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமங்கையாழ்வார். பராங்குச பரகால என்பதால் எல்லா ஆழ்வார்களுமே குறிப்பிடப்படுகிறார்கள். இவங்க 2 பேரும் மட்டும் சொன்னாங்களே, மற்றபடி பெரிய ஆழ்வார் இல்லையா, பொய்கை ஆழ்வார் இல்லையா, எல்லா ஆழ்வார்களும் தான். ஏன்னா ஆழ்வார்கள் வந்து ஏக கண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவதையே சொல்லுவார்கள். சொன்னதையே ஒருத்தர் சொன்னதை மாற்றி இன்னொருத்தர் சொல்லவே மாட்டார். ஒன்னையே தான் சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை, ஒரே தான் அவங்களுடைய அந்த முறை
அந்த சொற்கள் அந்த அமைப்பு மாறுபடலாம். ஆனா அந்த கருத்து, அடிப்படையான கருத்து வந்து மாறவே மாறாது. ஏக கண்டர்கள் ஆகையால இங்க பராங்குச பரகால அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஆழ்வார்களுமே இங்கே குறிப்பிடப்படுகிறார்கள். அப்புறம் யதி வராதிகள். யத்தினா நம்ம யத்திராஜன் சுவாமி ராமானுஜர். வராதிகள்லாம் வரவர முனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம மணவாள மாமுனிகள். எம்பெருமானார் தொடக்கமான ஆச்சாரியர்கள் எல்லாருமே எம்பெருமானார் தொடக்கமான ஆச்சாரியர்கள். இவர்களே பிரபன்ன ஜனகூடஸ்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்போ இங்க ஒரு சின்னதா ஒரு இது பார்த்துக்கலாம். என்னன்னா இப்போ இவங்களை மட்டுமே நம்ம நம்பி எப்படி நம்ம இந்த ஒரு கர்ம ஞான பக்தி யோகம் அனுஷ்டானம் பண்ணாம நம்ம போயிடலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா? இவங்களே நம்பிட்டு நம்ம பிரபத்தி பண்ணிட்டோம்னு தான் நமக்கு மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு ஒன்றுக்கும் ஒரு உதாரணம் நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்மாழ்வாரை வந்து தெய்வமற்ற அறியேன் குருகூர் நம்பி அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாரையே தெய்வமாக அவரையே உபேயமாக வைத்திருந்தவர் யாருன்னா மதுர கவி ஆழ்வார். அவர் வந்து அதாவது அந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சாரியுடைய கிருபையே, ஆச்சாரியர் அடிப்பணி இருந்தால் அதுவே நம்மை கை தூக்கி கொண்டு போய் மோட்சத்துல சேர்த்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர் மதுர கவி ஆழ்வார். அவர் அருளி செய்த அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பத்தி வைகுந்தம் காண்பினே. இப்ப என்ன சொல்றாருனாக்கா, அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன். அன்பன்னா முதல் அன்பன் வந்து பெருமாள். அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் யாருனாக்கா தென்குருகூர் நகர் நம்பி சுவாமி நம்மாழ்வார். அவருக்கு அன்பனாய் அவருக்கு அடியவனாக இருக்கக்கூடிய மதுரகவி சொன்ன சொல். இந்த மதுரகவி சொன்ன இந்த கண்ணினுன் சிறு தாம்பை நம்புவர்களுக்கு நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினே அப்படின்ட்டு நம்மாழ்வாருக்கு சீடனாகிய மதுர கவியாழ்வார் ஆகிய நான் சொன்ன இந்த கண்ணினுன் சிறு தாம்பு பாசங்களை விருப்பத்தோடு நம்பிக்கையோடு படித்தால் வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகையால இப்போ வந்து ஒரு சிஷ்யனுடைய, அதாவது சுவாமி நம்மாழ்வார் வந்து ஆச்சாரியர், மதுர கவி சிஷ்யரே தன்னுடைய அந்த கிரந்தத்தை படித்தால் வைகுந்தம் அப்படின்னு அப்படி அடிச்சு சொல்றாருன்னா அப்ப சுவாமி நம்மாழ்வாருடைய புகழ் எப்பேற்பட்டது, அவர் எழுதிய திருவாய்மொழியினுடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆகையால இங்க இருக்கு, இதை நீங்க நம்புங்க, உங்களுக்கு வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பரகாலம் நம்ம இவர் திருமங்கை ஆழ்வார் இதை பார்த்தீங்கன்னாக்கா அது சொல்றாங்க, நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் அப்படின்னா, அடங்கா நெடும் பிறவி, இந்த பிறவிங்கிறது அடங்கவே அடங்காது, திருப்பி 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 வந்துடும். அது ஒரு நஞ்சு போன்றது, விஷம் போன்றது. அதற்கு நல்ல அமுதம் எதுனா பரகாலன் பனுவன்களே. இந்த திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் எப்படிப்பட்டதுன்னா, இந்த அடங்காத நஞ்சு ஒரு விஷம் போன்ற இந்த சம்சாரத்திற்கு அமுதம் போன்றது அப்படின்னு அங்கேயும் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது பராங்குசர் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை படித்தாலும் மற்ற எந்த பரகாலனுடைய பாசுரங்களை படித்தாலும் எந்த ஆழ்வார்களின் பாசுரங்களை படித்து அதில் ஈடுபட்டு இருந்தால் நமக்கு பிறவி அரும் அப்படின்ட்டு கேரண்டி பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து நம்ம சுவாமி ராமானுஜர் எடுத்தால் அவர் வந்து விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி, அவர் விஷ்ணுலோகத்துக்கு வழி காட்டக்கூடியவர் சுவாமி ராமானுஜர். அவர் என்ன சொல்றாருனாக்கா, அவர் வந்து ஆளவந்தாரை சேவிக்கிறதுக்கு ஸ்ரீரங்கம் வரும்போது ஆளவந்தாருக்கு ஏற்கனவே பரமபத பிராப்தி ஆயிடுது. அதனால அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அடியேனும் ஆளவந்தாரும் சந்தித்திருந்தோமாகில் எல்லோருமே ஜீவர்கள் எல்லோருமே பரமபதத்திற்கு ஏறி செல்லும்படி சுருள்படியை அமைத்திருப்போம் அப்படின்னு சொல்றார். நான் ஆளவந்தாரை நான் நேர்ல பார்க்காம போனேன், ஆளவந்தாரும் நானும் பார்த்திருந்தேன், இந்த ஜீவர்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படவே வேண்டாம், எல்லாரும் வைகுண்டத்துக்கு ஏறி போகும்படி சுருள்படியை நான் அமைத்திருப்பேனே அப்படின்னு சொல்றார். ஆகையால விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாய் ராமானுஜர் அடிப்படைந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மோட்ச பிராப்தி உண்டு. மணவாள மாமுனிகள் அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிகள் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவன் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படிங்கிறது நம்ம நித்தியம் நம்ம படிக்கிறது. அதாவது மணவாள மாமுனிகளை பொன்னடி அவளை திருவடிகளாக நினைக்கப்படுவர் வந்து பொன்னடிக்கால் ஜீயர் மொன்றான வானமாவலை ஜீயர்னு சொல்லி.
இப்போ எப்படி வந்து பெருமாளுக்கு சடகோபமோ அந்த மாதிரி வந்து மணவாள மாமுனிகளுக்கு அந்த பொன்னடிங்கிறது தான். அது வந்து அந்த இது மாதிரியே இருக்கும், அந்த மரவடி மாதிரியே இருக்கும். அதை வந்து நம்ம மாமுனிகள் சன்னதிக்கு போனால் அதை வந்து நம்ம தலைமையில வைப்பாங்க, எப்படி சட்டாரி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி. அந்த மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடி, அந்த பொன்னடியாக செங்கமல போதுகளை இந்த தாமரை போன்றதை உன்னி சிரத்தாலே தீண்டில், நம்ம தலைமையில ஒரு மாட்டு வச்சுட்டா அமானவன் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அதாவது இந்த முக்தி அடைந்த ஜீவாத்மா வந்து அர்ச்சராதியில போய் அங்க விரஜா அப்படின்னு ஒரு நதி இருக்கும். அந்த நதியில முழுகி எழுகும்போது அமானவன் அப்படிங்கிற ஒரு வித்யுத் புருஷன், ஒரு நித்தியசூரி நம்மளை கையிலாக கொடுத்து எடுத்து நம்மை தலைமையில் கை வைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் கிடைத்துவிடும். அதற்கு மேல் தான் நம்ம வைகுண்டத்துக்கு போறோம். மாமுனிகள் என்ன சொல்றாருன்னாக்கா, மண்ணுயிர்கள் இங்கே மாமுனிகளை பற்றி சொல்றாரு. மணவாள மாமுனிவன் பொன்னடி, மாமுனிகள் அவருடைய திருவடியாகி அந்த பொன்னடிக்காலை நம்ம ஒரு முறை தலைமையில வைத்தால் அமானவன் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படின்னு சொல்லி மணவாள மாமனுடைய புகழ் பாடக்கூடிய இந்த தனியை. ஸோ மாமனுடைய திருவடி வாரங்களாக அந்த பொன்னடிக்காலை வைத்து கொண்டாலே நமக்கு வந்து வைகுண்டம் என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லி இந்த நாலுலேயும் வந்து அந்த இது 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 வந்து எல்லாருக்குமே, எல்லா ஆழ்வார்களுக்கும் எல்லா ஆச்சாரியர்களுக்குமே இது பொதுவானது. ஆகையால் இவர்கள் தான் வந்து பிரபன்ன ஜனகூடஸ்தர்கள். ஏன்னா இவர்களுடைய குறி எல்லாம் ஒன்றுதான். அதாவது இந்த ஜீவர்கள் இந்த சம்சாரத்திலிருந்து முக்தி அடைந்து வைகுண்டத்தில் சென்று இருக்க வேண்டும், அந்த அந்தமில் பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதே இவர்களுக்கு குறி. அதையே இவர்கள் நிலைநிறுத்தினார்கள், அதை அனுஷ்டானத்திலும் செய்து காட்டினார்கள். ஆகையால் இந்த பிரபத்தி என்ற மார்க்கத்தை யாரெல்லாம் பின்பற்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூடஸ்தர்கள், தலைவர்கள் யாருன்னு பார்த்தா இவங்க தான், பராங்குச பரகால யதிவராதிகள் அப்படின்னு சொல்லி இந்த சூத்திரம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 37. மேலே குறிப்பிட்ட இரு வகையினருள் ஒரு சாரர் பிராமணர் ஆதலும் மற்றொரு சாரர் வைஷ்ணவர் ஆதலும் எப்பொழுது என்ற கேள்விக்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. சரி, இவங்க பிராமணர்கள், இந்த அதாவது இந்த வர்ணாசிரம தர்மத்திலே இருந்து கொண்டு சாஸ்திரங்கள் பிரகாரம் இருப்பவர்கள் பிராமணர்கள். இவர்கள் வந்து திருமந்திரத்தினுடைய ஆழ்ந்த பொருளை ஆழ்ந்திருப்பவர்கள் இந்த பிரபன்னர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் ஆவார்களா அப்படிங்கிறதுக்கு இதுல பதில் சொல்றாங்க. ஒரு சாரர் பிராமணர் ஆதலும் மற்றொரு சாரர் வைஷ்ணவர் ஆதலும் எப்பொழுது என்ற கேள்விக்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. அத்தியன ஞான அனுஷ்டானங்களாலே பிராமணியம் ஆகிறார் போலே சந்தங்கள் 1000 அறிய கற்று வல்லவரானால் வைஷ்ணவத்துவ சித்தி அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னாக்கா, அத்தியன ஞான அனுஷ்டானங்களாலே, அத்தியன வேதங்களை வந்து கத்துக்கிறது, அத்தியனம் திருப்பி திருப்பி சொல்லி 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 அந்த வேதத்தை கத்துட்டு அதுக்கப்புறம் ஞானம் அதோட பொருளையும் கத்துட்டு அதுக்கப்புறம் அனுஷ்டானம் அது பிரகாரியே அவங்க நடக்கணும். ஸோ வேதத்தை ஃபர்ஸ்ட் அத்தியனம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், அதில் பொருளை தெரிஞ்சுக்கணும், அதை வந்து வழிமுறையில கொண்டு வரணும், அதையே வந்து அவங்க அனுஷ்டானம் கொண்டு வரும். அப்படி பண்ணால் அவர் பிராமணர் ஆகிறார். இப்படி பண்ணா அவர் பிராமணர் ஆகிறார். சந்தங்கள் 1000 அறிய கற்று வல்லாரானால் வைஷ்ணவத்துவ சித்தி. சந்தங்கள் 1000னா திருவாய்மொழி, திருவாய்மொழிக்கு தான் சந்தங்கள் 1000. அந்த திருவாய்மொழியை அறிய கற்று அதை நல்ல சும்மா மனப்பாடம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அதனுடைய அர்த்தபூர்வமாக அதை அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடக்க முற்பட்டீர்களானால் அப்பொழுது நீங்கள் வைஷ்ணவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். அத்தியன ஞான அனுஷ்டானங்களால் பிராமணம் சித்திக்கும். அத்தியனம் அது வேதமானது கற்கத்தக்கது என்பது பிரமாணம். வேதம் கற்கத்தக்கது, அதை வந்து நம்ம சொல்லி 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 அது கற்றுக்கணும். அது எப்படின்னா, எப்படி கற்றுறாங்கன்னா அதையும் இங்கே காட்டி கொடுத்துருக்காங்க. ஆச்சாரியனிடமிருந்து இவர்கள் வேதம் கற்றுக்கிறவங்க வந்து ஆச்சாரியன் இதில் உட்கார்ந்து தான் கற்றுப்பாங்க. வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதாவது ஸ்ரோத்ரம் என்று சொல்லப்படுகிற இந்த காதால் கேட்கப்படுவது, கேட்டு கற்றுக்கொள்ளப்படுவது, கேட்டு 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 தான் அவங்க கற்றுப்பாங்க. அதனால அதுக்கு ஸ்ருதி அப்படின்னு பேர். ஆச்சாரியனிடமிருந்து உச்சாரணம், உச்சாரணம்னு சொல்லுதல், அவங்க சொல்றதை அவங்க கேட்டுப்பாங்க. அப்புறம் அனுச்சாரணம் பின்தொடர்ந்து சொல்றது, அவங்க சொல்லும்போது ரிப்பீட் திருப்பி 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 சொல்லுவாங்க. வாயிலாக எழுத்துக்களின் கூட்டத்தை அறியலாவது அத்தியனம் எனப்படும். இந்த எழுத்துக்களின் கூட்டம் சப்த ராசி,
வேதம் வந்து சப்த ராசி, ஒலி கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கற்றுக்கிறது கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அதாவது வருஷ கணக்கில் வந்து அந்த இடத்துல குருகுலத்தில் இருந்து ஆச்சாரியன் சொல்ல 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 இவர்கள் அதை கேட்டு 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 கற்றுக்கொள்வார்கள். எழுதி வைத்து கொண்டு படிப்பது கிடையாது, கேட்டு கேட்டு தான் இவங்க கற்றுப்பாங்க. ஆகையால உச்சாரணம்னு சொல்லுதல், அனுச்சாரணம்னு பின்தொடர்ந்து சொல்லுதல். அவங்க சொல்லதை இங்கே ரிப்பீட் பண்ணி பண்ணி வாயிலாக எழுத்துக்களின் கூட்டத்தை அறியலாவது அத்தியனம் எனப்படும். அப்புறம் ஞான அனுஷ்டானம். ஞான அனுஷ்டானம் மீமாம்சா சாஸ்திரங்களை கேட்டல் முதலியவற்றால் கிடைக்கும் அறிவு ஞானம். மீமாம்சை அப்படின்னால கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் அப்படின்னு அர்த்தம். மீமாம்சை அப்படின்னா நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மீமாம்சா சாஸ்திரம்னு இருக்கு ஒரு சாஸ்திரம். அதை கேட்டு அதனால் கிடைக்கும் அறிவு ஞானம். அதனால வந்து இந்த வேதத்துடைய அர்த்தத்தை எல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் அனுஷ்டானம், படித்தது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு இருக்கக்கூடாது. அனுஷ்டானம் கற்றதற்கு ஏற்ற ஒழுக்கம் அனுஷ்டானம். ஆகையால இவங்க வேதத்தை கேட்கணும், மீமாம்சா சாஸ்திரம் வழியாக அந்த பொருள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏற்றபடி நடக்கணும். இதெல்லாம் செய்தால் அவர்கள் பிராமணர்கள், அவர்களுக்கு அந்த பிராமணியம் சித்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வைஷ்ணவம் எப்படி சித்திக்கும்னா, சந்தங்கள் 1000 அறிய கற்று வல்லாரானால் வைஷ்ணவம் சித்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வைஷ்ணவத்துவம் சித்திக்கும். சந்தங்கள் 1000. சந்தங்கள் 1000 என்னன்னா, திருவாய்மொழி 10:9-11 என்கிறபடி வேதத்தின் உருவமாய் 1000 சாகையாய் உள்ள திருவாய்மொழி. இப்ப திருவாய்மொழி எப்படி வேதங்கிறது இன்னும் வரப்போறது ரொம்ப விவரமா நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்ப சாம வேதத்துல உத்கீத பகுதியாக, அது உபனிஷத் பகுதியாக இருக்கக்கூடியது சாந்தோக்கிய உபனிஷத். அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தின் சாரமாக இருக்கிறது உத்கீதம் என்று சொல்லப்படுது. அந்த உத்கீதத்தின் சாரத்தை தமிழில் அப்படியே கொண்டு வந்திருப்பது தான் திருவாய்மொழி. ஆகையால் அது சந்தங்கள் 1000, 1102 பாசுரங்கள் இருப்பதால் அது சந்தங்கள் 1000 அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 1000 சாகைகளாக, அந்த 1000 பாசுரங்களாக உள்ள அந்த திருவாய்மொழியை அறிய கற்று வல்லாரானால், அறிய கற்று வல்லார் வைட்டனவர் அப்படின்னு சொல்லி திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். என்கிறபடி வேத ரூபமாக செய்யப்பட்ட திருவாய்மொழி அந்தணர்களால் அத்தியனம் செய்யத்தக்கது என்றபடி இதையும் வந்து பைஹார்ட் பண்ணணும், இதையும் வந்து மனப்பாடம் பண்ணணும், அத்தியனம் செய்யத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அத்யேத்வயம் த்விஜ சிரேஷ்டை வேத ரூபம் இதம் கிருதம் என்பது பகவத் சாஸ்திரம். த்விஜம் அப்படின்னா இந்த பிராமணர்கள் வந்து வேத ரூபமான இதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆச்சாரியிட உச்சாரண அனுச்சாரணத்தின் மூலம் பயிலுதலாகிய அத்தியனத்தை செய்து, அதே மாதிரி தான் எப்படி ஆச்சாரியன் கிட்ட உட்கார்ந்து அந்த உச்சாரணம் அனுச்சாரணம் செய்து சொல்லுதல் பின்தொடர்ந்து சொல்லுதல் செய்கிறார்களோ அதே மாதிரி இந்த திருவாய்மொழியும் கற்க வேண்டும். அப்புறம் ஆச்சார உபதேச முகத்தாலே அதன் பொருளை உணர்ந்து, அதே தான் அங்க வந்து மீமாம்சா சாஸ்திரம் வழியாக நீங்கள் பொருளை உணர்ந்து கொள்வீர்கள். இங்கு வந்து ஆச்சாரியன உபதேச முகத்தாலே வியாக்கியானங்கள் வழியாக அதன் பொருளை உணர்ந்து கொண்டு கற்றதற்கேற்ப ஒழுக்கம் வல்லவர் ஆக வேண்டும். அதே தான் நீங்க திருவாய்மொழி படிச்சுட்டு அதில் ஆழ்ந்த பொருள் எல்லாம் உணர்ந்துட்டு அப்புறம் நீங்க வந்து வேற பிரகாரம் நடந்தால் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படி பண்ணா இவற்றால் வைஷ்ணவராகும் தன்மை சித்திக்கும். இதனால ஒருத்தர் வைஷ்ணவர் ஆகிறார். ஸோ பிராமணர் ஆகணும் அப்படின்னா வேத அத்தியனம் பண்ணணும், அதை பொருள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். வைஷ்ணவன் ஆகணும் அப்படின்னா சந்தங்கள் 1000 என்று சொல்லப்படும் திருவாய்மொழியை அத்தியனம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதோடைய பொருள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்தால் அவர் வைஷ்ணவனாக ஆகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சூத்திரம், வேதங்களை குறைவின்றி கற்று பொருளுணர்ந்து அதன் வழி நடப்பவர்கள் சந்தங்கள் 1000 எனப்படும் திருவாய்மொழியை கற்றறியாவிட்டால் அவர்களுக்கு வைஷ்ணவர்களாகும் தன்மை இல்லாமல் போகலாம். ஆனால் பிராமணராகும் தகுதிக்கு குறையில்லையே என்ற கேள்விக்கு இந்த சூத்திரத்தில் பதில் அளிக்கப்படுகிறது. இப்போ இந்த கொஸ்டின் எழும், சரி நான் பிராமணராயிட்டேன், நான் வைஷ்ணவனான ஆணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சு வேதம் அத்தியனம் பண்ணி அதுடைய பொருள் உணர்ந்து அது பிரகாரம் நடந்து அதுக்கு மேலே வைஷ்ணவன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையால் திருவாய்மொழியை அத்தியனம் பண்ணி அதே பொருள் வந்து அது பிரகாரம் நடந்தால் வைஷ்ணவன் ஆகிட்டு. சில பேருக்கு சரி வேண்டாம், இந்த வைஷ்ணவனை ஆக வேண்டாம்,
நம்ம இதோட நிறுத்திக்கலாம். வேத அத்தியனம் அதோடைய பொருள் மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னாக்கா, அப்படி அவர்கள் பிராமணராக இருப்பதில் குறையுண்டோ? அப்போ அவர்கள் பிராமணர்கள் தானா? வேதத்தை மட்டும் படிச்சுட்டாங்க, திருவாய்மொழி கற்றுணரவில்லை என்றால் வைஷ்ணவனாக இல்லாமல் போகட்டும், பிராமணர்கள் தானா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது அதற்கு இந்த சூத்திரத்தில் பதில் சொல்லப்படுகிறது. இன்னொரு வாட்டி படிக்கிறேன். வேதங்களை குறைவின்றி கற்று பொருளுணர்ந்து அதன் வழி நடப்பவர்கள் சந்தங்கள் 1000 எனப்படும் திருவாய்மொழியை அறியாவிட்டால் அவர்களுக்கு வைஷ்ணவர்களாகும் தன்மை இல்லாமல் போகலாம். அது இல்லாமல் போகட்டும். ஆனால் பிராமணராகும் தகுதிக்கு குறைவில்லையே, அப்போ பிராமணர்கள் தானே அப்படின்ற கேள்விக்கு இந்த சூத்திரத்தில் பதில் அளிக்கப்படுகிறது. என்னன்னா, இந்த உட்பொருள் கண்டுணர்ந்து மேலை தலைமறையோர் ஆகாதாரை அயர் சதுப்பேதிமார் என்று உற்பத்தி நிரூபிக்கும் அப்படின்னு இங்கே தான் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வந்து நாயனார் வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா, நீங்கள் பிராமணராக இருங்க, நீங்கள் வந்து இதை கற்று வைஷ்ணவர் ஆகாவிட்டால் உங்களை பிராமணர் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சூத்திரத்தில் அவர் கொண்டு போகிறார். ரொம்ப ஆச்சரியமான சூத்திரம். நாயனார் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக இங்கே பதிவு செய்திருக்கிறார். இதை நம்ம நிதானமாக பார்த்துக்கலாம். இதன் உட்பொருள் கற்றுணர்ந்து மேலை தலைமறையோர் ஆகாதாரை அயர் சதுப்பேதிமார் என்று உற்பத்தி நிரூபிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரம். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். இந்த உட்பொருள் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும்படியான தமிழ் மறையான திருவாய்மொழி. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் அப்படின்னு சொல்லி மதுரகவியாழ்வார் சொல்வார். நம்மாழ்வார் வந்து மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் அது எங்க இருக்குன்னா திருவாய்மொழியில் தான் இருக்கு. அதை பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் அப்படின்னு சொல்லி மதுரகவியாழ்வார் சொல்றாரு. ஆகையில நீங்க மிக்க வேதத்தின் உட்பொருள் தெரிஞ்சுக்கணும்னா எதை படிக்கணும்? திருவாய்மொழியை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உட்பொருளுங்கிறதுக்கு அதை அர்த்தமா கொடுக்குறாங்க. அடுத்து, கற்று உணர்ந்து மேலை தலைமுறையோர் ஆகாதாரை, இதை கத்துக்கணும். திருவாய்மொழியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஆகாதவரை, ஒரு சமயம் வந்து அவர்கள் வேத அத்தியனம் பண்ணாங்க, வேதத்தின் அர்த்தம் தெரிஞ்சுட்டாங்க, அதுபடி அனுஷ்டானம் இருக்கிறவர்களும் கூட திருவாய்மொழி வேண்டாம் அப்படின்னு விட்டா கற்காதவர்களை கற்றுணர்ந்த மேலை தலைமறையோர் முதல் திருவந்தாதி என்னும்படி ஆச்சார உபதேச முகத்தாலே கற்று அறிந்து சிறந்த வேதாந்திகள் ஆகாதார். இந்த வேதாந்தி அப்படிங்கிறது இங்க நம்ம சரியா பார்த்துக்கணும். இப்போ வேதத்துக்கு வந்து பூர்வபாகம் உத்தரபாகம் இருக்கு இல்லையா? கர்மகாண்டம் ஞானகாண்டம் அப்படின்னு சொல்றோம். கர்மகாண்டம் முழுக்க உங்களுக்கு வந்து இதை செய்தால் இது கிடைக்கும், இது செய்தால் இது கிடைக்கும், இதற்கு இந்த தேவதையை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு வரும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த சாஸ்திரிகள் வந்து அந்த கர்மகாண்டத்தை பின்பற்றி அதிலேயே இருந்து கொண்டு அதில் அந்த தேவதைகளை எம்பெருமானுக்கு உடலாக அவன் அந்தரியாமையாக இருப்பதாக ஆராதிக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இத்தோடு நின்றுடாம நீங்க வந்து வேதாந்தி ஆகணும்னா அந்த வேதத்தோடைய அந்த ஞான பாகத்தை, அந்த உத்தர பாகத்தை கற்க வேண்டும். அதுல தான் உபனிஷத்து இருக்கு. அதுல தான் வந்து யார் பரம்பொருள், அவனுடைய குணங்கள் என்ன, அவனுக்கும் நமக்குமான சம்பந்தம் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விவரமா இருக்கும். ஆகையால நீங்க இந்த பூர்வ பாகத்தோடு நின்றுட்டா பிரயோஜனம் இல்லை. உத்தர பாகத்துக்கு வந்து அந்த உபனிஷத் பகுதியை படித்தால்தான் நீங்கள் வேதாந்தி ஆவீர்கள். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க திருவாய்மொழியை படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கற்றுணர்ந்த மேலை தரைமறையோர் என்னும்படி ஆச்சாரிய உபதேச முகத்தாலே கற்று அறிந்த சிறந்த வேதாந்திகள் ஆகாதார். அப்படி ஆகாதவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயல் சதுப்பேதி மார் என்று. அயல் சதுப்பேதி மார்னு இவங்க வேற ஊர்க்கார், வெளியில இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா. அயல் சதுப்பேதி மார் என்று. அடிமையில் குடிமை இல்லா அயல் சதுப்பேரிமார்கள். அடிமையில் குடிமை இல்லைன்னா இந்த சேஷத்துவம் பாரதந்திரத்தின் பொருளை உணர்ந்து கொள்ளாதவர்கள், அவர்களை வந்து அயல் சதுப்பேதிமார்கள். அவங்க வந்து வேற எங்க ஊரை சேர்ந்தவங்களே இல்லை அப்படின்னு சொல்லி திருமாலையில சொல்லுகிறார். என்றபடி வேதம் கற்றும் அத்துடன் ஒட்டுதல் இல்லாதவர்கள், வேதத்தை படிச்சு கூட இவங்களுக்கு வந்து அந்த வேதாந்தி ஆகாததுனால அவர்களுக்கு அந்த வேதத்தின் முழு பொருள் அவர்களுக்கு ஒட்டுதல் இல்லை. ஆகையால அவர்களை அயல் சதுப்பேதிமார்கள், இவங்க வந்து வேற எங்க ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இவர்கள் கற்று உணர்ந்திருந்தாலும் இறைவனை உள்ளபடி அறிந்திலர்.
ஸ்வரூபத்திற்கு தக்க பேரு கைங்கரியம் என்று உணர்ந்தார் இல்லை. ஏன்னா இவர்கள் வேதத்தின் பூர்வபாகத்தை கற்றிருந்தாலும் வேதாந்திகள் ஆகவில்லை. வேதாந்திகள் ஆகாதனால இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த முதல் கர்மகாண்டத்தில் மற்ற தெய்வங்களை வணங்குவார்கள், அங்கு அந்தர்யாமி நிலையை வணங்குவார்கள் என்று பார்த்தோம். இங்கே இவர்கள் அர்ச்சாரூபத்தை வணங்குவார்கள் என்று பார்த்தோம். ஆகையால இந்த வேதாந்தி ஆகாதவர்கள் இறைவனை முழுமையாக உணரவில்லை. அவர்கள் இறைவனுடைய தன்மை அவர்களுக்கு பட்டுப்படவில்லை. ஆகையால இவர்கள் முழுமை அடைந்தவர்கள் அல்ல. இவர்கள் கற்றுணர்ந்திருந்தாலும் வேதத்தை நல்லா படிச்சிருப்பாங்க, அதோடைய அர்த்தம் தெரியும், மீமாம்சா சாஸ்திரம் எல்லாமே படிச்சிருப்பாங்க. இறைவனை உள்ளபடி அறிந்தில. இறைவனை உள்ளபடி அறிய வேணும்னா நம்ம என்னத்தை பார்க்கணும்? வேதாந்தியாக வேதத்தின் உத்தரபாகத்தை படிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய வேதத்தின் அந்த உத்தரபாகத்தில் இருக்கக்கூடிய சாந்தோக்கிய புருஷத்தில் அந்த உத்கீதத்தின் சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை கற்றுணர்ந்தால்தான் உங்களுக்கு அந்த இறைவனுடைய உண்மையான சுபாவம் சித்திக்கும். அது அறிந்தில. ஸ்வரூபத்திற்கு ஏற்ற பேரு கைங்கரியம் என்றும் உணர்ந்தில. அது ரெண்டுமே அவங்களுக்கு தெரியல. உற்பத்தி நிரூபிக்கும். இந்த வேதாந்த விழுப்பொருளை உணராததால் இவர்கள் பிராமணர் ஆகும் தன்மை அற்றவர்கள் என்பது அறுதியிட்டு கூறப்படும். நீ வைஷ்ணவனாகாட்டி போது இவர்கள் பிராமணர்களே இல்லை அப்படின்னு சொல்லி நாயனார் இங்கே காட்டி கொடுக்கிறார். நீ பிராமணன்னா என்ன? பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் இல்லைங்களா? பிரம்மத்தை உள்ளபடி அறிந்தவன். பிரம்மத்தின் உண்மை தன்மைகளை நீங்க எங்க பாக்குறீங்க? வேதாந்தத்துல தான் பாக்குறீங்க. அந்த வேதாத்தின் விழுப்பொருளாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை நீங்கள் படிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பிராமணமே சித்திக்காது. வைஷ்ணவனாகிறது அப்புறம் இருக்கட்டும், பிராமணர்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாயனார் இங்கே பதிவு செய்கிறார். இவர்கள் வேதாந்த விழுப்பொருளை உணராததால். வேதாந்த விழுப்பொருள் என்ன அப்படின்னாக்கா எம்பெருமானை பற்றி அந்த விவரங்கள் எல்லாம், அவனுடைய குணங்கள் என்ன, விபூதிகள் என்ன, அவனுக்கும் நமக்குமான உறவு என்ன, எல்லாத்தையும் நீங்க வேதாந்தத்துல தான் பார்க்கலாம், முன்பக்கத்துல பார்க்க முடியாது. வேதாந்த விழுப்பொருளை உணராததால் இவர்கள் பிராமணர்கள் ஆகும் தன்மையும் அற்றவர்கள் என்பது அறுதியிட்டு கூறப்படுது. உறுதியா சொல்றார், அப்படியே பதிவு செய்யறாரு. அதுக்கு ரெண்டு இது அந்த உற்பத்தி நிரூபிக்கும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரமாணங்களை எடுத்து இங்கே காட்டுகிறார். என்னன்னா, எவன் ஒருவன் எல்லா வேத சாஸ்திரங்களையும் அறிந்தவனாக இருந்தும் விஷ்ணுவிடம் பக்தி இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு பிராமணனாகும் தன்மை சித்தியாது, அவனுடைய பிறவி ஆராயத்தக்காதாகும் என்பது பிரமாணம். ஸோ விஷ்ணு பக்தி, இந்த விஷ்ணு பக்திங்கிறத நீங்க வேதாந்தத்திலேருந்து தான் தெரிஞ்சுக்கலாம். சும்மா வணங்குறது மட்டுமில்லை, அந்த விஷ்ணுங்கிறவன் யாரு, அவனுடைய பண்புகள் என்ன, அவனுக்கும் நமக்குமான உறவு என்ன அப்படின்னு எவன் ஒருவன் தெரிந்து கொள்ளவில்லையோ அவனுக்கு பிராமணனாகும் தன்மை சித்திக்காது. அவன் பிராமணனாகவே ஆக மாட்டான். வைஷ்ணவனாக இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிராமணனாக கூட ஆக மாட்டான். அவனுடைய பிறவி ஆராயத்தக்கதாகும் என்பது பிரமாணம். அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வடமொழியில விஷ்ணு பக்தி விஹினோயக சர்வ சாஸ்திரா வேத்யபி பிராமண்யம் தஸ்ய ந பவேத் தஸ்யோத்பத்தி நிரூபியதாம் என்பது பாத்ம புராணத்துல சொல்லியிருக்காங்க. இவனுக்கு பிராமணம் சித்திக்காது அப்படின்னு சொல்லி பாத்ம புராணத்துல சொல்லியிருக்காங்க. அது அப்படியே இங்கே நாயனார் தமிழ்ல எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்தது, எந்த புத்திரன் தந்தை வெறுக்கிறானோ அந்த புத்திரன் வேறு ஒருவனுக்கு பிறந்ததாக அறிதல் வேண்டும். எவன் விஷ்ணுவை வெறுக்கிறானோ அவனை சண்டாளனுக்கு பிறந்தவனாக அறிய வேண்டும் அப்படின்னு அடித்து சொல்றாங்க. விஷ்ணுவை அறிந்தாதான்ப்பா நீ பிராமணன், அதுக்கு மேல நீ வைஷ்ணவன் ஆயிக்கோ, இல்லாட்டி நீ உனக்கு பிராமணமே சித்திக்காது அப்படின்னு. அதுக்கு இது சொல்றாங்கன்னா, யஹ புத்திரக பிதரம் துவேஷ்டி தம் வித்யாந்த ரேதசம் யோ விஷ்ணு சததம் துவேஷ்டிதம் வித்யாதன்ய ரேதசம் என்பது பிரம்மாண்ட புராணம். இது ஒரு புராணத்திலேருந்து எடுக்கிறாங்க. அதாவது தந்தையை வெறுப்பவன், அதாவது மகனுக்கும் தந்தைக்கும் எப்படி ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா? ஐயோ என் புள்ளன்னு இவன் இருப்பான், எங்க அப்பான்னு அவன் இருப்பான். அது ரொம்ப ஒரு இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன், ஒரு சொந்தம் இல்லைங்களா? தந்தையை ஒருத்தன் வெறுக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஒரு காரணமில்லாத வெறுப்பு, எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க நான் பார்த்திருக்கேன். அப்படி தந்தையை வெறுத்தா அந்த புத்திரன் வேறு ஒருவனுக்கு பிறந்தவனு நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. இவன் அப்பா இல்லை, வேறு ஒருவனுக்கு பிறந்தவன் என்று நினைக்க வேண்டும். அதே மாதிரி எவன் ஒருவன் விஷ்ணுவை வெறுக்கிறானோ அவனை சண்டாளனுக்கு பிறந்தவன் என்று அறிய வேண்டும். விஷ்ணுவை வெறுத்தானாகில் அவன் சண்டாளனுக்கு பிறந்தவனாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால
இப்போ விஷ்ணுவை வந்து தன் தந்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், விஷ்ணுவே எல்லாம் இருக்கணும், விஷ்ணுவை பற்றி எல்லாம் தெரிந்துக்க வேணும்னா எதை படிச்சிருக்கணும்? வேதாந்தத்தை படிச்சிருக்கணும். வேதாந்தத்தின் சாரமான திருவாய்மொழியை அறிந்திருக்க வேண்டும். அப்போ நீங்கள் திருவாய்மொழியும் கற்றுக்கொண்டீர்களானால் நீங்கள் வைஷ்ணவர், ரைட்டு. ஆனால் அது விட்டுட்டு நீங்கள் திருவாய்மொழி கற்றுக்கவில்லை, வேதாந்தத்தின் ஆழ்பொருளை உணர்ந்து அதன் பிரகாரம் நிற்கவில்லையானால், வேதத்தின் முதல் பாகத்தை மட்டும் அத்தியனம் செய்து பொருள் உணர்ந்து அதன்படி நடந்தீர்களானால் உங்களுக்கு பிராமணமும் சித்திக்காது அப்படிங்கிற அந்த ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை நாயனார் இந்த சூத்திரத்தில் பதிவு செய்திருக்கிறார். இப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோங்கிறத ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்தது வந்து வேற பகுதி, டோட்டலாக வேறையா இருக்கும். ஆகையால் இது வரைக்கும் இன்னைக்கு பார்த்துடலாம். ஆக கர்ம கைங்கரியங்கள் சூத்திரம் 26 சூத்திரம் முதல் இந்த சூத்திரம் இறுதியாக கர்மம் கைங்கரியம் என்னும் இரண்டும் இதற்கு தக்கது என்றும் சொல்லிட்டே வராங்க. கர்மம் கைங்கரியம் இரண்டிலும் செய்ய தூண்டுவை இன்னவை என்று ஒரு சூத்திரத்தை அர்த்தமா ஷார்ட்டா போட்டு வராங்க. இவற்றிற்கு அதிகாரிகளாவார் இன்னார் இன்னார் என்றும் அது சொன்னாங்க. இவற்றிற்கு இலக்கு இன்னது இன்னது என்றும், இவற்றுடைய சாதாரண அசாதாரண தன்மைகளையும் அசாதாரணத்தை செய்யும் போது சாதாரண தர்மம் தன்னிடையே நீங்குவதையும் கைங்கரிய நிஷ்டருக்கும் கர்ம நிஷ்டரோடு பொருந்தாமையையும் அதற்கு அடியான இவ்விருவருடைய பிறவிகள் வேறுபாடுகளையும் பெயர் வழக்கு வேறுபாடுகளையும் மூலப்புருஷர்களின் வேறுபாடுகளும் சொல்லப்பட்டது. இருவருக்கும் பிராமணமாகும் தன்மையும் வைஷ்ணவமாகும் தன்மையும் சித்திக்கும் காரணங்களும் விளக்கப்பட்டது. தமிழ் மறையின் பொருளை உணரும் உணர்வில்லாத காலத்தில் நாம் கற்று தெளிந்த வடமொழி மறைகளின் தொடர்பில்லாதவர்களாய் ஆராயத்தக்க பிறப்பனை உடையவராகும்படி அருளி செய்தார் ஆயிற்று. இதெல்லாம் 26லேருந்து பிடிச்சி இந்த 38 வரைக்கும் என்னெல்லாம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து அந்தந்த சூத்திரத்திலோட பொருத்தி நம்ம பார்த்துக்கலாம். ஆகையால் இங்கே நாயனார் முக்கியமாக சொல்றது என்னன்னாக்கா இந்த திருவாய்மொழி. ஏன்னா இது ரொம்ப சுலபம். அதாவது நம்ம வடமொழியில் வேதத்தில் படித்து அதை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ரொம்ப இனிமையான தமிழ் மொழியில் கொடுத்துருப்பதால இதை கற்றுக்கொண்டால் வைஷ்ணவன் ஆகிறான். அவனுக்கு பிராமணனாகும் தன்மையோடு வைஷ்ணவனாக தன்மையும் சேர்ந்து கிடைக்கிறது. ஒரு சமயம் அவன் திருவாய்மொழி கற்றுக்கொள்ளவில்லையானால் அந்த வேதாந்தத்தின் பொருளை, வேதத்தில் அந்த உபனிஷத் பாகத்தை அறிந்தவனாக ஆகாதவன் ஆகையாலே அவனுக்கு அந்த விஷ்ணுவை பற்றி விஷயங்கள் தெரியாது. ஆகையால அந்த உறவு தெரியாது. அப்போது ஒரு மகன் வந்து தந்தையை துவேஷுவது போல அமையும். ஆகையால அவனுடைய பிறப்பு அவனுடைய உற்பத்தி ஆராயத்தக்கது, அவனுக்கு பிராமணம் கூட சித்திக்காது அப்படிங்கிற அளவுக்கு இந்த சூத்திரத்தை சொல்லியிருக்கேன். இது திரும்பி படிச்சு பார்த்து மனசுல வாங்கிக்கலாம் என்னெல்லாம் அதை எடுத்த உடனே படிக்கும்போது என்னடா இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு தோணும். பட் அந்த உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து பார்க்கும்போது அதான் பிராமணன்கிறப்போ அங்க வந்து அந்த குலத்தை பார்க்காமல் பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் அப்படிங்கிற அந்த இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை உள்ளவாறு உணர்ந்தவன் பிராமணன் இல்லைங்களா. அங்க வந்து இந்த குலம் அந்த இதெல்லாம் அந்த கூடஸ்தர்கள் எல்லாம் வச்சு பார்க்காம பிரம்மத்தை உள்ளபடி உணர்ந்தவன் பிராமணன் அப்படிங்கிற அதை வச்சு பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை உள்ளபடி உணர்த்துவது எது? உபனிஷத் பாருங்கள். அப்ப அந்த உபனிஷத்தின் சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை படித்தால் நிச்சயமாக நீங்கள் பிரம்மத்தை உணர்வீர்கள். அப்போ உங்களுக்கு வைஷ்ணவம் சித்திக்கும், நீங்கள் பிராமணராகவும் இருப்பீங்க அப்படின்னு அந்த லைன்ல யோசிச்சு பார்த்தா இது இருக்க உண்மை நமக்கு விளங்கும். இது வந்து அந்த பிராமணத்தை இழிவுபடுத்தணுமோ கண்டிக்கணும் அப்படி சொல்லலை. அந்த இருக்கிற உண்மை, அந்த பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு இங்கே இது விளக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இன்னைக்கு நிறுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து வேற செக்ஷனாவே வருது, திருவாய்மொழியோடைய சிறப்புகள் எல்லாம் வருது. அது வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அடியேன் ராமன்.